அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபைனல் கட் ஆஃப் மார்க். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும்? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஸோ எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும்? நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னா நமக்கு சர்டிஃபிகேட் ரிவிஷன் கூப்பிடுவாங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லி இந்த காணொளில நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த காணொளிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாரி, அ இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப குறைவான பேர் தான் எழுதியிருக்காங்க. வெறும் 42,000 பேர் தான் எழுதியிருக்காங்க இந்த தேர்வு. ஸோ 42,000த்துல பார்த்தீங்கன்னா, படிச்சு போய் எக்ஸாம் எழுதுனவங்க எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2000லேருந்து 3000 வரைக்கும் தான் படிச்சு போய் எக்ஸாம் எழுதுன கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. சரியா? ஸோ நம்ம மேக்ஸிமம் 5000 கூட எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 5000 கூட எடுத்தா கூட, அதுல குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 கேண்டிடேட்ஸ் தான் நம்ம குவாலிஃபைடு வருவாங்க. ஸோ இதே நமக்கு அ வேக்கன்சி இன்கிரீஸ் பண்ணாங்கன்னா, அதே பழைய 4000 வேக்கன்சி நமக்கு குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா 3000 கேண்டிடேட்ஸும் போஸ்டிங் வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்போ 3000 கேண்டிடேட்ஸும் போஸ்டிங் வாங்குறதுக்கு மினிமம் குவாலிஃபைட் மார்க் இருந்தாலே போதுமானது. நீங்க ஈஸியா போஸ்டிங் வாங்கிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரிசல்ட்ல குடுக்கப்பட்ட ரிசல்ட்ல பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு இந்த ஹிஸ்டரி ஆஃப் எஜுகேஷன்ல எத்தனை பேர நமக்கு இங்க கூப்ட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆ மொத்தமா 2, 4 6 பேர கூப்ட்டுருக்காங்க. 6 பேரு நமக்கு ரிசல்ட் போட்டுருக்காங்க. 6 பேருடைய ரிசல்ட் போட்டுருக்காங்க. இதுல 6 பேர்ல பார்த்தீங்கன்னா, வெறும் 4 பேர் தான் நமக்கு குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. வெறும் 4 கேண்டிடேட்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. அப்போ 4 பேர் குவாலிஃபைட் ஆன கேண்டிடேட்ஸ இவங்க மார்க் எப்படி போட்டுருக்காங்க பாருங்க. பேப்பர் 1ல மார்க் அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 81 மார்க் எடுத்திருக்காங்க. பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னா, 81 மார்க். 81 மார்க் பேப்பர் 1ல எடுத்திருக்காங்க. அப்போ இந்த 81 மார்க் பிளஸ் பேப்பர் 2ல 50 மார்க் 23 மார்க் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 104 மார்க் போட்டிருக்காங்க. இத சேர்த்து இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்ம பாஸ் ஆனா மட்டும் போதும். இது குவாலிஃபைட் ஆனா மட்டும் போதும். அத நம்ம சேர்க்க வேணாம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, நம்ம பேப்பர் 1 பார்ட் பி பாருங்க 81 மார்க், பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 23 மார்க். அப்போ பார்ட் ஏ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 150க்கு 81 மார்க் ஆயிருக்காங்க. குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. அதே பாருங்க 150க்கு 60 மார்க் வாங்கி கூட என்ன பண்ணியிருக்காங்க? குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. அதே மாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2ல 17 மார்க் ஆகி கூட வாங்கி கூட குவாலிஃபை ஆயிருக்காங்க. அப்போ நமக்கு இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம பேப்பர் 1, பேப்பர் 2 இது 2மே சேர்ந்து நமக்கு ஒரு 75 மார்க் அபோவ் இருந்தாலே 75 பிளஸ் மார்க் இருந்தாலே நம்ம குவாலிஃபைட் ஆயிருவோம். குவாலிஃபைட் ஆயிருவோம். சரி சார், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்க்கு யார் யார கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதிலேயே பாருங்க. இதுலயே யார் யார கூப்பிட்டுருக்காங்க. இப்போ 104, 83, 79, 77 இவங்க வாங்கியிருக்காங்க. இதுல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் யார கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இதே ஹிஸ்டரி எஜுகேஷன்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டவங்க கேண்டிடேட்ஸ் பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் இப்போ ஆட் ஆகுது. சர்டிஃபிகேட் அவங்க குவாலிஃபைடு இல்லையான்னு சொல்லி போட்டாங்க. அப்போ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் ஆட் பண்ணி, இப்போ 104 வாங்கின கேண்டிடேட் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் ஆட் பண்ணி என்ன பண்ணாங்க, 112 மார்க் வாங்கியிருக்காங்க. ஜெனரல் கேட்டகரில சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்காங்க. அதே மாரி பாத்துங்க 79 மார்க் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 15 மார்க் எக்ஸ்பீரியன்ஸ். 94 மார்க் ஜெனரல் கேட்டகரில சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இந்த ஜெனரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இவங்களுக்கு எந்த ரிஜெக்ஷனும் இருக்காது. இவங்க கண்டிப்பா பாஸ். கண்டிப்பா இவங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். அப்போ நீங்க பாருங்க, இங்க பேப்பர் 1, பேப்பர் 2ல வெறும் 79 மார்க் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் 15 மார்க் வாங்குனவங்களுக்கு ஜெனரல் கேட்டகரில அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி பேப்பர் 1, பேப்பர் 2ல 77 மார்க் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் 15 மார்க் இருக்கவங்களுக்கு 92 மார்க் ஜெனரல் கேட்டகரில பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 3 பேருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுறாங்க. அப்போ 1:3 ரேஷியோல கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜெனரல் கேட்டகரில அப்படின்னு சொல்லி 1:3 ரேஷியோல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கேண்டிடேட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, ஜெனரல் கேட்டகரில இந்த 3 கேண்டிடேட்ஸ் கூப்பிட்டுருக்காங்கன்னா, இந்த வேகன்சி 3 வேகன்சி இருந்தா கண்டிப்பா இந்த 3 பேரும் செலக்ட் தான். வேற எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ இதுல ஒரே ஒரு வேகன்சி இருந்தா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டாப் மார்க் இருக்கவங்க பிளஸ் அவங்களோட இன்டர்வியூ மார்க் 15 மார்க் இன்டர்வியூ மார்க் ஆட் பண்ணி இவங்களுக்கு என்ன போஸ்டிங் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. அப்போ நம்ம மத்த சப்ஜெக்ட் நம்ம எவ்வளவு எடுத்தா நம்ம சேஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க நம்ம சப்ஜெக்ட்ல பேப்பர் 1, பேப்பர் 2 2மே சேர்த்து நீங்க 90 அபோவ் எடுத்தாலே கண்டிப்பா இன்டர்வியூ போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. 2மே சேர்த்து குவாலிஃபைட் ஆயிருவீங்க. 75 பிளஸ் எடுத்தாலே நம்ம குவாலிஃபைடு தான். ஆனா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் இன்டர்வியூக்கும் போறதுக்கு நமக்கு 90, 85 to 90 மார்க்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போக முடியும். இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு. அதே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு இதே 75 மார்க்கோ இல்ல 79 மார்க்கோ 77 மார்க் இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு 15 மார்க் ஆட் ஆகும். ஆட் ஆனாலே அது 90 அபோவ் வந்துரும். ஈஸியா நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிரலாம். இன்டர்வியூவும் பாஸ் பண்ணிடலாம். ஆக மொத்தம் யாரெல்லாம்
எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மார்க் பார்த்தீங்கன்னா 85 டூ 90 அபோவ் இருந்தா மட்டும் தான் நம்மளால சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்குள்ள வர முடியும். இது எல்லா சப்ஜெக்ட்க்கும் இது பொருந்தும். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஏன்னா இப்ப நம்ம அதிகமான மார்க் தான் வாங்கியிருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கேண்டிடேட்ஸ் அதிகமான மார்க் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இவங்களுக்கு 15 மார்க் கிடையாது. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட் 80 மார்க் வாங்குனா கூட 15 மார்க் ஆட் ஆனா 95 மார்க் கம்பல்சரி அவங்களுக்கு இன்டர்வியூ கூப்ட்டுருவாங்க. அப்போ நாம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 90 மார்க் வாங்குனா கூட நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வெறும் நம்ம தியரியில மட்டும் பேப்பர் 1, பேப்பர் 2ல மட்டும் 90 மார்க் வாங்குனா கூட, ஆனா இவங்க 85 மார்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 85 மார்க் வாங்குனா கூட, ஆனா இன்டர்வியூ யார கூப்பிடுவாங்க? இந்த 85 மார்க்க தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா பிளஸ் 15 பண்ணி அவங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டு அதிகமா 100 மார்க் அவங்களுக்கு வந்துரும். அவங்கள தான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் ஸோ கண்டிப்பா மார்க் குறைவா இருந்தா கூட அவங்க இன்டர்வியூ போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் 85 டூ 90 மார்க் வரணும். அப்போதான் நம்ம கண்டிப்பா இன்டர்வியூக்கு போ முடியும். ஸோ குவாலிஃபைடு நீங்க 75 வாங்குனா கூட குவாலிஃபைடு. சில பேர் 70 வாங்குனா கூட குவாலிஃபைடு. நீங்க அந்த குவாலிஃபைட் மார்க் வாங்குனா நீங்க குவாலிஃபைடுன்னு வந்துரும். குவாலிஃபைட் ஆனா என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் கிடையாது. வெறும் சர்டிஃபிகேட் கூட குடுக்க மாட்டாங்க குவாலிஃபை ஆனா. வெறும் இந்த லிஸ்ட்ல மட்டும் நம்ம பேருக்கு பக்கத்துல குவாலிஃபை இருக்கும். அத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ நம்ம அதிகமான மார்க் வாங்குனா மட்டும் தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் உள்ள போ முடியும். ஸோ குறைவான மார்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் குறைவான மார்க் வாங்குனா கூட இந்த பிளஸ் 15 மார்க் ஆட் பண்ணி அவங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அதனால கண்டிப்பா ஹோப் பண்ணுவோம். இந்த வாரத்துல கண்டிப்பா நமக்கு ரிசல்ட் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபை இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.